ஹாய் வியூவர்ஸ், நீங்கள் சிம்பிளான ஒரு garlic ரைஸ் எப்படி செய்ய போகிறதுன்னு பார்க்க போகிறோம். இது ஒரு சூப்பரான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி. ஃபஸ்ட்டு பூண்டு எடுத்துக்கோங்க, பொடிசாக நறுக்கி எண்ணெயில் வறுத்து வச்சு ஓரமாக வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் அதே மாதிரி முந்திரி பருப்பு எடுத்துக்கோங்க, அதே மாதிரி ரோஸ்ட் பண்ணி தனியாக எடுத்து ஓரமாக வச்சுக்கோங்க. ஒரு கடாயில் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் கடுகு உளுத்தம் பருப்பு போட்டு நெக்ஸ்ட்டு கடலைப்பருப்பு போட்டு நல்லா தாளித்து விட்டுட்டு சின்ன வெங்காயம் போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணுங்கள். எந்தளவுக்கு ரோஸ்ட் பண்ணுறீங்கன்னா அந்தளவுக்கு டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். ரோஸ்ட் பண்ணதுக்கப்புறம் அதில் ஏற்கனவே ஃபஸ்ட்டு இந்த பூண்டு வறுத்து வச்சுருப்பீங்களே அதை ஒரு லேயர் அதில் போட்டுருங்க. காஞ்ச மிளகா, உப்பு, பச்சை மிளகா, அதுக்கப்புறம் கொஞ்சம் கேப்சிகம் அதை நல்லா போட்டு நான் நல்லா ரோஸ்ட் பண்ணி விட்டுட்டு நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு அதையும் நல்லா ரோஸ்ட் பண்ணி விடுங்க. இது எந்தளவுக்கு நல்லா நம்ம ரோஸ்ட் பண்ணுறோமோ அந்த டேஸ்ட் ரொம்ப என்ஹான்சிங்காக இருக்கும். குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. 1 டீஸ்பூன் பெப்பர் போட்டுட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு வீட்டோட சாதாரண அரிசியோ இல்லை பாஸ்மதி ரைஸோ உங்கள்கிட்ட எது இருக்குதோ போட்டு நல்லா அந்த சாதத்தை நல்லா கிளறி விடுங்க. கிளறி விட்டுட்டு ஏற்கனவே வறுத்து வச்ச பூண்டு இருக்கு இல்லையா, திரும்ப செகண்ட் லேயர் அது மேலே தூவி விடுங்க. அதுக்கப்புறம் இந்த முந்திரி பருப்பை திரும்ப தூவி விட்டுட்டு உங்கள் வீட்டில் உள்ள கொத்தமல்லி தலையை போட்டு நல்லா டெக்கரேஷன் பண்ணி அந்த குழந்தைங்களுக்கு சாப்பாடை கொடுங்க. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Until then, bye bye from Shankartika. Thank you so much. Bye bye.